இப்பொழுது பாரம்பரியம் என்கேவி எண்கணிதம் கோவை மாநகரினுடைய சகோதரி எம்பி வினோதினி அவர்கள் இப்பொழுது எண்களை பற்றி நமக்கு பேச இருக்கிறார். வாங்க சகோதரி, வாங்க. அனைவருக்கும் வணக்கங்க. உலகெங்கும் பார்க்கும் ஜோதிட தளபதி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இங்கே வந்திருக்கும் சபையில் இருக்கும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வாய்ப்பு கொடுத்த அன்பு சகோதரர் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம நான் அதாவது நிறையா பேர் பார்த்துட்டிங்கன்னா எண்களை பற்றி நிறையா வீடியோ வரவே இல்லை, நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, வீடியோவே இல்லை அப்படிங்கிறாங்க. அதனால் இன்றைக்கி இந்த 2-3 நாளில் எனக்கு ஒரு நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு தொடர்ந்து. சரி, அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொடுப்போம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி எண்களை பற்றி பேசிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி இந்த பதிவுங்க. இப்போது எல்லாத்துக்கிட்டேயுமே ஃபோன் நம்பர் இருக்கா? ஃபோன் நம்பர் இருக்கா? வேறு என்ன நம்பர்ஸ் இருக்குது? அக்கௌண்ட் நம்பர் இருக்கா? இருக்குங்களா? அப்புறம் வேற என்ன இருக்குது? ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாத்துலேயும் நம்பர் இருக்குது. வாகனம் இருக்கா? எல்லாருமே வச்சுருக்கீங்க. சரி, அதாவதுங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் எனக்கு மெசேஜ் போட்டார். அதில் என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, அவர் கார் வாங்கியே 1 மாதம்தான் ஆச்சு. 1 மாதம்தான் ஆச்சு. ஆனால் அந்த வாங்கின அந்த 1 மாதத்துலேயே 3 தடவை விபத்து ஏற்பட்டுருச்சு. எப்படிங்க? அந்த 1 மாதத்துலேயே 3 தடவை விபத்து ஏற்பட்டுருச்சு. அவங்க மேடம் நீங்கள் ஒரு இதில் சொல்லியிருந்தீங்க டோட்டல் 18 ஆகாது, விபத்து ஏற்படும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. என்னோட கார் நம்பரில் டோட்டல் 18 வருது, இதனால் இது நடக்குதா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆமாங்க இது ஆகாதுன்னு மாற்றிருங்கன்னு சொன்னேன். அடுத்த நாளே இன்னொருத்தங்க அவங்க என்ன சொல்கிற அவங்க இப்போ தான் எடுத்திருக்காங்க. எப்படிங்க? 1 வாரம் தான் ஆச்சு எடுத்திருக்காங்க. அவங்க திடீர்னு என்னோட சேனலை பார்த்துருக்காங்க. என்னோட பதிவை பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க, எங்களோட 18 இருக்குங்க, ஆல்ரெடி எனக்கு கிளைண்ட்ஸ் கம்மியாயிட்டே வர்றாங்க, நல்லா போயிட்டு இருந்துச்சு, நல்ல வருமானம் இருந்துச்சு, திடீர்னு எனக்கு அப்படியே பார்த்துட்டிங்கன்னா 0ல் நிற்கிறேன். உங்கள் இதில் பார்க்கும்போது என்னோட வாகன நம்பரும் 18 தான் வருது டோட்டலு, இது என்ன பண்ணுறதுங்கன்னு கேட்டாங்க. சரிங்களா? இந்த 18, 15 இந்த 18 வந்துச்சு அப்படின்னாலே வாழ்க்கையில் ஒன்றுமே, அதாவது எப்படின்னா எதுவுமே இல்லை வாழ்க்கையில், அந்த மாதிரி சூழ்நிலை கொண்டு விடுது. சரிங்களா? அதாவதுங்க ஒரு பிரபல இயக்குனர், சரிங்களா, நிறையா பேரை உருவாக்கியவர். அவர் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட பையன் இறந்துட்டார். அவர் அந்த பையனுக்கு ஈமக்கரியை பண்ணிட்டு அவர் ஒரு காரில் போறாரு. நான் யூடியூப்ல பார்த்தேன். அந்த வாகனத்தோட டோட்டல் நம்பர் 18. எத்தனையோ பேரை உருவாக்கி இருக்கிறாருங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரியவர். சரிங்களா? நிறைய பேர்த்த உருவாக்குனவருக்கு இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா அவர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சுயநனவே இல்லாமல் இருக்கிறாரு அப்படி. அது யூடியூப்ல பார்த்தேன். அப்போ நிறைய பேர்த்த வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு, நிறைய பேர்த்த உருவாக்கி விட்டுருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு அவர் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. எதனால் வந்துச்சு? அந்த நம்பர் டோட்டல் 18. இதே ஒரு சென்னையில் ஒரு பெண்ணு பார்த்துட்டிங்கன்னா 2 குழந்தைகளை விஷம் கொடுத்து கொண்டிருக்காங்க. சரிங்களா? குன்றக்குடியில், பேரெல்லாம் யாரோட பேரையும் நான் சொல்ல விரும்பல, குன்றக்குடியில் அந்த பொண்ணு யூடியூப்பில், அது தான் யூடியூப்பில் பார்த்தேன். நான் ஒவ்வொரு நம்பரையும் இவங்க எதனால் இப்படி நடந்திருக்குதுன்னு நான் பார்ப்பேன் நான். சரிங்களா? ஒரு சினிமாக்கே போகிறேன் அப்படின்னா அங்கே இந்த கதை காட்சி எதனால் வந்துச்சு, அந்த இடத்துல இந்த நம்பர் ஏன் வந்திருக்குதுன்னு நான் பார்ப்பேன். சரிங்களா? அப்போ அந்த பொண்ணு 2 வீலர் நிப்பாட்டிட்டு பார்க்குது. அதோட நம்பர் பார்த்திங்கன்னா டோட்டல் 18. 2 குழந்தைங்க இறந்துருச்சு. அந்த பொண்ணு இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. அந்த பொண்ணுக்கு எதாவது வாழ்க்கையில் இருக்குதுங்களா? எதுவுமே இல்லை. என்ன வாழ்க்கையில் இருக்குதுங்க? அந்த புத்தி அந்த நேரம் அப்படி வேலை செஞ்சிருச்சு. அப்போ அந்த 18 நான் பார்த்த வரைக்கும் என்னோட அனுபவத்தில் 18ங்கிற எண்ணு வந்துட்டாலே அவங்க லைஃப்பில் எதுவுமே இல்லாமல் பண்ணிடுது. இன்னொருத்தர் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அவரோட திருமண தேதி டோட்டல் 18 வருது. முந்தா நாள் தான் அவருக்கு நான் பார்த்தேன். டோட்டல் வந்து 18 வருது. அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவர் ஒரு நாட்டில் இருக்கிறாரு, அவங்க மனைவி ஒரு நாட்டில் இருக்காங்க, அப்பா அம்மா ஒரு நாட்டில் இருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, திருமண தேதி டோட்டல் 18 வந்துருச்சு. சரிங்களா? அப்போ நான் வந்து சொன்னேன், சார் இது டோட்டல் சரியில்லையே, நீங்கள் உங்களோட லைஃப்பில் நல்ல என்ன சொல்கிறது, இது சம்பாதிப்பீங்க எல்லாம் இருக்கும், ஆனாலும் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுமே அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, அவரோட பையன் வந்து ஆட்டிசம் குழந்தை, 5 வயசு தான் ஆச்சு. இப்போது அந்த ஆட்டிசம் குழந்தைக்காகவே கணவன் மனைவி என்னங்க, அவங்க மனைவி நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க தான். இன்றைக்கி அவங்க லைஃப்பில் ஏதாவது இருக்கா? அந்த குழந்தைய பார்த்துட்டே காலத்துக்கு அதான் அவங்களுக்கு இதோட இருக்கும். அவங்க எதாவது நிம்மதியாக இருக்க முடியுமா? எங்கேயாவது விட்டு போக முடியுமா? சரிங்களா? அப்போது 15, 18 இந்த நம்பர் வந்தால், அது உங்கள் ஃபோன் நம்பர்லையா இருக்கலாம், வண்டி நம்பர்லையா இருக்கலாம், இல்லை பாஸ்வேர்டில் இருக்கலாம், ஓகேங்களா, இல்லை திருமண தேதியில் வரலாம், டோட்டலில் வரலாம். இதை கொஞ்சம் கவனிங்க. சரிங்களா? ஏன்னா வந்து நிறையா பேர்த்த நான் அனுபவத்தில் பார்க்குறேன். நான் இது எப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, உடனே மாற்றம் பண்ணுறாங்க, ஒரு இது கிடைக்கும். இதே முன்னாடியே தெரிஞ்சு நம்ம ஒரு மாற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்குண்டான வழிமுறை அவங்களுக்கு வழி கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? இதே ஒரு ஆணுக்கு வந்து 40ங்கிற ஒரு நம்பர் வந்துருச்சு, ஃபோன் நம்பர்லேயோ இல்லை வண்டியிலையோ வந்துருச்சு. அவங்க மனைவிக்கு அவரை ஒன்றும் பண்ணாது. எப்படிங்க? ஒரு ஆண் வச்சிருக்கிறாருன்னா ஆணை ஒன்றுமே பண்ணாது. அவங்க வீட்டம்மாவை என்ன பண்ணோன்னா, அடிக்கடி வந்து அவங்களுக்கு ஏதாவது உடல்நல தொந்தரவு இருக்கும். சரிங்களா? இல்லைங்க நல்லா தாங்க இருக்காங்க அப்படின்னா தீர்க்கவே முடியாத நோய் வந்துடுது. ஓகேங்களா? தீர்க்கவே முடியாத நோய் வந்துடுது. ஒன்றா அவங்க நம்ம கேட்கும் போதே அவங்க இல்லைங்க அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஏங்க அந்த 40 நம்பர்னா அவங்க தொந்தரவு பண்ணுமே, உங்கள் வீட்டம்மாக்கு அடிக்கடி தொந்தரவு இருக்குமே. சந்திமங்கலத்தில் ஒருத்தர் அப்படித்தான், நிறைய பேர்த்த நான் பார்த்துட்டேன். அதே மாதிரி அவர் ஒருத்தர் அப்படி தான் கேட்குறேன், சார் உங்கள் வீட்டம்மாக்கு ஏதாவது அடிக்கடி தலைவலியோ இல்லை காய்ச்சலோ இல்லை சைனஸ் ப்ராப்ளமோ இல்லை யூட்ரஸ் ப்ராப்ளமோ ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, அது நீங்கள் சொன்ன மாதிரி தலைவலி ரெகுலராக இருந்துச்சு, ஆனால் அவங்க இறந்து இப்போ 6 வருஷம் ஆச்சுங்கிறாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6வது படிக்கிற பையன் ஒன்று இருக்குது, +2 படிக்கிற பிள்ளை ஒன்று இருக்குது. அப்போ அந்த 40ங்கிற நம்பரும் ரொம்ப டேஞ்சர். ஆண்கள் பயன்படுத்தவே கூடாது, பெண்களும் பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் இருந்தாலே அவங்களோட வாழ்க்கையில் என்ன பண்ணிடுதுங்க, ஏதாவது நோயை கொடுக்குது, விபத்து கொடுக்குது, கண்டங்களை கொடுக்குது. சரிங்களா? அதனால் வந்து 40, 18 இந்த 15 என்ன பண்ணுதுங்க, கடனை உண்டு பண்ணுது. சரிங்களா? திடீர்னு வாழ்க்கையே புரட்டி போட்டுற நிகழ்வுகள் ஏற்படுது. இப்போ ஒருத்தர் வந்து நல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயி, சரிங்களா, ரிட்டையர்ட் ஆகிட்டார், பென்ஷன் வந்துட்டு இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, பையன் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, 30 லட்சத்தை ரெடி பண்ணுறாரு, கடன் வாங்குறாரு. சரிங்களா? சிவனேன்னு அந்த பென்ஷன் மட்டும் வாங்கிட்டு இருந்திருக்கலாம். எப்படிங்க? பென்ஷன் மட்டும் வாங்கிட்டு பையன் நீ வேலைக்கு போறியா, போயிட்டு வா, சம்பாரிச்சு கொடுன்னு சொல்லியிருக்கலாம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பையன் பேச்சை கேட்டு திடீர்னு என்ன பண்ணியிருக்காங்க, 30 லட்சம் கடன் வாங்கி ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு பார்த்தா அது ஆரம்பிக்கவே முடியல. இப்போ அந்த 15ங்கிற நம்பர் இருக்கிறதுனால அவங்களோட லைஃப்பில் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1000 ரூபாயும் கூட ரெடி பண்ண முடியல. புரிஞ்சுதுங்களா? இப்போ 15 வந்தாலுமே என்ன பண்ணுதுங்க, பொருள் அதாவது கடன் ஏற்படுது, விபத்து கண்டங்களை கொடுக்குது, வாழ்க்கையே புரட்டி போட்டுற நிகழ்வுகள் ஏற்படுது. சரிங்களா? இதன் அப்போ வந்து இந்த 15, 18, 40 இது ரொம்ப 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 டேஞ்சர். அதே மாதிரி 48 அது அப்படித்தான். எப்படின்னா நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி இருக்கு வாழ்க்கை. எப்படி இருக்குங்க, நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி இருக்கு வாழ்க்கை. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி எண்கள் வந்து அதே மாதிரி 59 வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனி டைம் கவலைப்பட்டுட்டே இருக்கிற அமைப்பாக இருக்கும். நைட் தூங்கும் போதே கவலைப்பட்டே தூங்குறது, காலையில் எந்திரிச்சு கவலைப்பட்டுட்டே எந்திரிக்கும் போதே கவலைப்பட்டே எந்திரிக்கிறது. நம்ம மனசு வந்து ஒரு ஹாப்பியாக இருந்தால் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசனைகள் வரும்.
இதே ஒரு கவலைப்பட்டே இருக்கிறேன்னு என்ன எனக்கெல்லாம் கவலை வந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவேன், சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவேன். என்ன பண்ணிடுவேங்க, எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா பேசுனா சண்டை வந்துடும் இல்லைங்களா. கவலை வருது, கோபம் வருது, டென்ஷன் வருதுன்னா என்ன பண்ணிடுவேன், கம்முன்னு படுத்து தூங்கிடுவேன். அப்போ நம்மளுக்கு எப்படி அந்த வேலை செய்யலான்னு தோணும் இல்லைங்களா. அப்போ அதனால் என்ன பண்ணணும், நம்ம மனசை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கணும். அப்போ இந்த 59 நம்பர் இருந்தால் என்ன பண்ணும், கவலைப்பட்டுட்டே இருக்கிற அமைப்பாக கொடுக்கும் சரிங்களா. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா 63 அது ஒரு வண்டி நம்பரில் வந்துருச்சு, இல்லை ஒரு ஃபோன் நம்பரில் வந்துருச்சு. அது என்ன பண்ணும், நல்லா போயிட்டுருக்கும், திடீர்னு இழப்புகள் ஏற்படும். ஒருத்தர் வந்து 10 லட்சம் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு சரிங்களா, ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த இடத்துல கடையே நடத்த முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டுரும் ஓகேங்களா. எப்படி அந்த அவங்களோட சூழ்நிலை வந்து அந்த போட்ட முதல்ல எடுக்கவே முடியாது, அதனால் கடன் ஏற்படும் ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான நம்பர்ஸ் ஓகேங்களா. அதனால் என்னென்னா பார்த்தீங்கன்னா நான் 55ங்கிற நம்பரை நான் பயன்படுத்தினேன். 55 இந்த 55 என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லாருமே இருப்பாங்க, எல்லாமே இருக்கும், ஆனாலும் தனியாக நின்று போராடுற மாதிரி இருக்கும். எப்படிங்க, எல்லாருமே இருப்பாங்க, எல்லாமே இருக்கும், தனியாக நின்று போராடுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த 55 என்ன என்ன தெரியுமா சொல்கிறவங்க, சுற்றி இருக்கிறவங்களாம் நீ பண்ணுறதே சரியில்லைம்பாங்க. அப்போ இப்படியே சொல்லிட்டு இருந்தா நம்மளால எதாவது செய்ய முடியுமா, நம்மளை குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் சொல்லிகிட்டே இருந்தால் பண்ண முடியுமா. அப்போது எதனால் அங்கே பிரச்சனை வருதுன்னு பாருங்க, உத்து கவனிங்க உங்களை சுற்றி. அதாவது எல்லாமே இப்போ இங்கே பார்க்குறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பராக பார்த்துக்குறோம், நம்ம உடனே என்ன சொல்லுவோம், நீங்கள் அடுத்த டைம் இந்த டைமுக்கு வர்றீங்களா, நாங்களும் சேர்ந்து வரோம், உங்கள் நம்பரை கொடுங்கன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா. அடுத்து நம்பர் தானே ஃபஸ்ட்டு கேட்குறோம், வேறு எதாவது கேட்க போகிறோமா. அப்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபோன் நம்பர் ஆகட்டும், வண்டி நம்பர் ஆகட்டும், இப்போல்லாம் அக்கௌண்ட் நம்பரே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளா க்ரியேட் பண்ணிக்கலாம், அப்படியெல்லாம் சிஸ்டம் வந்திருக்கு இப்போது சரிங்களா. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உண்மையாக நடக்குது. என்னோட அனுபவத்தில் நடந்தது என்னென்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எல்லா டாக்டர்ஸுமே ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டலு, கொங்கு நாடு, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலெல்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 2019 வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ போய் பணம் ரெடி பண்ணிட்டு வாமா, கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. 2019 கொரோனா, அப்போ எல்லாமே ஹாஸ்பிட்டலில் க்ளோஸ் ஆகிருக்குது, எங்கே போய் நான் ஆப்ரேஷன் பண்ணுறது இல்லைங்களா. எல்லாமே நடமாட கூட சொல்லிட்டாங்கல்ல, ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே அலோவ் பண்ணல, எங்கே போய். அப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அப்போ ஒரு டாக்டர் அம்மா என்ன பண்ணாங்க, இந்த மாத்திரையை சாப்பிடு உனக்கு கொஞ்சம் சரியாகும் அப்படின்னாங்க. 7 வருஷம் பிரச்சனை இல்லாமல் போச்சு, 7 வருஷம் அப்படியே போச்சு. இப்போ திடீர்னு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் போச்சு. 15 நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன். 10 வருடமாக சரிங்களா. இது ஏன் சொல்கிறேன்னா, நிறைய என்னோட பதிவு எளிமையான மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. இதை பார்த்து ஒரு 100 பேர் பலனடைகிறாங்கன்னா அதுவே எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, நான் 100 பேர் நிறைய பேர் என்னோட பதிவு பார்த்து உடம்பு ரெடி ஆகிருக்காங்க சரிங்களா. குடும்ப ஒற்றுமை ஏற்பட்டிருக்குது, பொருளாதாரம் சரியாக இருக்குது, நிறைய பேர் கூப்பிட்டு நன்றி சொல்லியிருக்காங்க. அதனால தான் என்னோட பர்சனலிங் கூட நான் இப்போ சொல்கிறேன். அப்போ 15 நாளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லைங்களா. அதே டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லைங்க, 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னீங்க, இதுக்கு என்ன பண்ணுறது, மறுபடியும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் சொல்கிறேன். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, பிளட் டெஸ்ட் எடுங்க, யூரின் டெஸ்ட் எடுங்க, பிளட் டெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்கேன் எடுங்க, எடுத்து கொண்டு போய் காமிச்சாச்சு. இவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு பயம் எனக்கு. திடீர்னு நம்ம படுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற, ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 2 மாதம் படுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மனசுக்குள்ளே ஒரு பயம். அப்போது அவங்க வந்து பார்த்துட்டு என்னோட ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறம் பயாப்சி பண்ணோன்ட்டாங்க. உன்னி பயமாயிருச்சு, இது என்னடா வம்பாக்குது, பயாப்சினா என்ன பண்ணுவாங்க. அது பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் வந்து சாப்பிட முடியல, தூங்க முடியல, என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம். ஃபோன் யாரோட ஃபோனும் அட்டன் பண்ணல, கம்முன்னு ஓரமாக வச்சுட்டு படுத்து தூங்கிட்டே இருந்தேன் சரிங்களா. அப்புறம் பயாப்சி டெஸ்ட் எடுத்தாச்சு. எப்படியோ அந்த அம்மா என்ன சொன்னாங்க,
ஒரு 5 நிமிஷம் தான், நீ கவலைப்படாத, அதெல்லாம் நீ எல்லாம் உன் தைரியமான வேலை பண்ணிடுவ அப்படிங்கிறாங்க. சரின்னு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 5 நாள் என்ன பண்ணிட்டாங்க, டெஸ்ட் ஒர்க் 5 நாள். அப்புறம் டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துருச்சு, வாங்கன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் போனோம். டாக்டர் அம்மா பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, உனக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. மிராக்கலாக இருக்கா இல்லைங்களா? போன மாதம்தான் என்னோட பொண்ணு என்ன சொல்லுது, அம்மா நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கலாம், சென்னையில் வந்து இருக்காங்க அவங்க, ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கலாம், நீ வா வான்னு 2 டைம் 2-3 டைம் கூப்பிட்டுச்சு. நான் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அப்போது என்னைய நினச்சி என் குடும்பமே 10 வருஷம் கவலைப்பட்டுச்சு. இந்த ஆப்ரேஷன் நினச்சி நான் 10 வருஷமாக கவலைப்பட்டேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, உனக்கு எல்லாமே நல்லா இருக்குதுமா, பிளட் கவுண்ட்டு 12 இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குது, நீ வருஷத்துக்கு ஒரு டைம் பரிசோதனைக்கு வந்துட்டா போதும், எல்லாமே சரி. இது எப்படி நடந்துச்சுங்க? எப்படி நடந்துச்சுன்னா, 42ங்கிற நம்பரை 42 உடல் நோயை சரி பண்ணுது. சரிங்களா? நான் கொடுத்து நிறைய பேத்துக்கு ரெடி ஆயிருக்கு. 42ங்கிற நம்பரை நான் இங்கே எழுதிட்டே வந்தேன். எத்தனை வருஷமா எழுதுறேன்? கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா எழுதிட்டு இருக்கேன். சரிங்களா? 42ங்கிற நம்பரை இங்கே எழுதிட்டே வரும்போது இது என்ன ஆகுது அப்படின்னா, ட்ராவல் யாராக இருந்தாலும், இப்போ எப்படின்னா நானே இப்போ ட்ராவல் பண்ணி வந்தேன், இப்போ சாப்பிட முடியல என்னால். அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன, ரொம்ப உழைக்கிறோம், ரொம்ப நம்ம உடம்பு அப்படிங்கிறது எதோ காய்ச்சல் வரும், எல்லாம் தான் வரும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ஆனால் பார்த்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியம், இது எப்படி நடந்துச்சு, என்ன ஆப்ரேஷன் பண்ணோன்னு சொன்னாங்க, இப்போ பார்த்தா ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க, நீ பொய்கிது சொல்கிறியா? இல்லை அந்த இதெல்லாமே எடுத்து காமிச்சு எல்லாமே ஓகேன்னு வந்துருச்சு. இந்த 42ங்கிற நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சர்வலோக நிவாரணி. நம்பிக்கையோட நான் நம்பினேன். என்ன நம்பினேன் அப்படின்னா, இதை கண்டிப்பாக என்னை காப்பாற்றுன்னு நம்பினேன். சரிங்களா? இதை மட்டும் எழுதிட்டு கம்முன்னு படுத்து தூங்கிட்டேன். இப்போ ரெஸ்ட் டைம், நம்மளுக்கு டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம், எல்லாமே ஃபோனெல்லாம் மியூட்டில் போட்டேன். சரிங்களா? அப்போது 42ங்கிற நம்பரை உடல் இப்போ சரியில்லை, உங்களுக்கு மனசு சரியில்லை, இல்லை உங்களுக்கு ஏதாவது உடல் சம்பந்தமான பிரச்சனை இருக்குதுன்னா தயவு செஞ்சு எழுதுங்க. சரிங்களா? இது ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன். ஒரு அம்மாவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 85 வயசு. எப்படிங்க? 85 வயசு அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா வந்து அந்த அம்மாவோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர். அந்த அம்மாக்கே 85 வயசு, அவங்க ஒரு ஆசிரியை, அவங்களோட ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க. அவர் வந்து என்னோட பதிவை பார்த்துட்டு அவர் போய் என்ன சொல்லிக்கிறாங்க, அந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வென்டிலேட்டரில் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காங்க. எப்படிங்க? வென்டிலேட்டரில் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காங்க. அப்போது அவரோட ஸ்டூடெண்ட் வந்து இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க, ஒரு மேடம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் அவங்களோட கையில், அவங்களோட கட்டலில், அவங்களுக்கு கொடுக்குறதுல எல்லாத்தையும் எழுதி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அவர் என்ன பண்ணாருன்னா, அவங்களோட பொண்ணு எல்லா பக்கம் எழுதி விட்டுருச்சு. அந்த பொண்ணு எல்லாமே எழுதணுன்னு கட்டி 3 நாளில் வெண்டிலேட்டர்லேருந்து வந்திருக்காங்க. இது அவர் சொன்னது. அதுக்கப்புறம் தான் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. நான் எதையுமே நம்பலை, டாக்டரை நம்பலை, எதையுமே நம்பலை. நடக்கிறது நடக்கட்டும், நம்மளுக்கு நல்லது மட்டும்தான் நடக்குன்னு நான் நினச்சேன். அந்த அம்மா எப்படி ரெடி ஆனாங்களோ அதே மாதிரி நானும் பார்த்துட்டிங்கன்னா இப்போ ரெடி ஆகிட்டேன். நான் நார்மலாக, அதாவது அப்போ நார்மலாக தான் இருந்தேன், இப்போ நார்மலாக தான் இருக்கேன். என்னன்னா 10 வருஷமா யாராவது ப்ராப்ளத்தை கொண்டு வந்துருமோ, வேற ஆயிருமோ, அப்படி இப்படின்னு பயந்துட்டு இருந்தது. இப்போ ஒண்ணுமே இல்லைன்னு ஒரு ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ தைரியமா நம்ம என்ன எதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, நம்ம உடம்பை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. சரிங்களா? அதனால உங்களுக்கு ஏதாவது தலைவலியோ காய்ச்சலோ இல்லை ஏதாவது தீர்க்க முடியாத நோய்களோ இருந்தால் தயவு செஞ்சு நம்பிக்கையோட 42 எழுதுங்க. சரிங்களா? அதாவது நீங்க ரெடி ஆகி ஏதோ ஒரு மூலையிலேருந்து பார்க்குறவங்க உங்களுக்கு ரெடியாகி ஃபோனும் கூட பண்ணி சொல்ல வேண்டாம். நீங்கள் ரெடியானால் எனக்கு அதுவே எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு சந்தோஷம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வாகன எண்ணுக்கு மறுபடியும் வர்றேன். இப்போ இந்த வாகன எண்ணில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவான நம்பர்ஸ் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ நிறையா பேர்த்துக்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா, மாற்றிருங்க. அதோட வேலையை கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகும். எப்படிங்க? அது என்ன பண்ணணுமோ அதோட வேலையை கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகும். அது என்ன நீங்கள் பரிகாரம் பண்ணாலும் சரி, அதுக்கு என்ன போட்டாலும் சரி. ஆனால் இப்போ தற்காலிகமாக இப்போ ஒரு 3 மாதத்தில் என்னால் மாற்ற முடியும்,
ஏன்னா உடனே இப்போ காரெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உடனே மாற்றோன்னா 10 லட்சம் 12 லட்சத்துக்கு விற்கிது, உடனே வாங்க முடியாது. இதுக்கு என்ன ரெமெடி பண்ணுறது அப்படின்ட்டு அதைத்தான் இன்னைக்கு கொடுக்கலான்ட்டு ஒரு பதிவு சொல்லலாம். நிறைய பேர்த்தனால உடனே மாற்ற முடியல, அதுக்காக தான் இன்னைக்கு இந்த பதிவு கொடுக்குறேன். சரிங்களா? இது பாருங்க, இது வந்து கிரகங்களின் குறியீடு. ஓகேங்களா? இப்போ ஒரு 18ங்கிற வந்துருச்சு டோட்டல். ஓகேங்களா? இப்போ வந்து பதினெட்டுன்னு ஒருத்தருக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே சந்திரனோட குறியீடு வந்து அவங்களோட வண்டி நம்பரில், கார் நம்பரில் பக்கத்தில் போட்டுடலாம். அப்போ 20,000மா? சந்திரனா 2, 20,000மா? ஆகாதுங்களா? ஓகே, சரிங்களா? சரி, இதே வந்து 15 வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த குறியீடெல்லாம் தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் உள்ளது சந்திரன், ஃபர்ஸ்ட் உள்ளது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி பகவான். அப்போ என்ன நம்பர் உங்களுக்கு டோட்டல் சரியில்லையோ நீங்க பக்கத்துல அந்த டோட்டலுக்கு நல்ல நம்பரா வர்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த குறியீடை நீங்க ஸ்டிக்கரா போடுங்க, இல்ல ஒரு ஸ்கெட்ச்லனாவது எழுதி வைங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வண்டி மாத்திர வரைக்கும்னாது விபத்துகள் ஏற்படாது. சரிங்களா? உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு பிரச்சனைகள் வராது. ஆனால் சீக்கிரம் மாற்றிருங்க. இது ஒரு இந்த குறியீடுகளை எழுதும்போது அந்த கிரகமும் சேர்ந்து உங்களுக்கு வேலை செய்யும். அதே மாதிரி என்ன நம்பர் போடுறீங்களோ அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் வலிமையாக இருக்கான்னு அதையும் பார்த்துக்கோங்க, அதையும் பார்த்துக்கணும். சரிங்களா? நீங்களா ஒன்று போடாதீங்க, இதை பற்றி படித்தவங்கிட்ட போய் கேட்டு அதையும் அதுக்கு நீங்கள் எழுதிக்கோங்க. சரிங்களா? இதே இன்னொரு குறியீடு கொடுக்குறேன். இது பாருங்க, தெரியுதா? தெரியுதுங்களா? இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 மாதிரி இருக்கும். இந்த குறியீடு வந்து பார்த்திங்கன்னா ரைடோ. இது போட்டுட்டீங்க அப்படின்னா வண்டியில் விபத்துகள் ஏற்படாது. உங்கள் பயணம் வந்து ஒரு விபத்து இல்லாமல் ஸ்மூத்தாக, எப்படின்னா ஒரு ஜாலியான ஒரு பயணமாக இருக்கும். வண்டியிலெல்லாம் இது போட்டுக்கோங்க, விபத்துகள் கண்டிப்பாக ஏற்படாது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த குறியீடுகள் வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து கடக லக்னம், 2ஆம் அதிபதி யாருங்க? சூரியன். நான் சூரியன் குறியீடு கையில் எழுதியிருக்கேன் பாருங்க. ஓகேங்களா? சூரியன்னா நம்மளுக்கு நிலையான வளர்ச்சி கொடுப்பாரா? உங்கள் 2ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணோன்னாலுமே நீங்கள் என்ன பண்ணலாங்க, இந்த குறியீடுகளை எழுதிக்கலாம் கையில். அதுவும் உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? வாகனம் சம்பந்தமான ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அடிக்கடி வண்டி ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது, இல்லை விபத்துகள் வருது, வீட்டில் குடும்பத்தில் ஏதாவது ப்ராப்ளம் வருது, ஏதாவது அடிக்கடி சண்டைகள் வந்துட்டே இருக்குது, இல்லை விரயங்கள் ஏற்படுது, இல்லை அடிக்கடி ஹாஸ்பிட்டல் செலவு ஏற்பட்டுட்டே இருக்குது, எதனால் ஏற்படுதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்துட்டு இப்போ நான் சொன்ன ரெமெடியை பண்ணிக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. சரிங்களா? இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? பணவரவு குறியீடு இது பாருங்க, இங்க ஒரு குறியீடு போட்டிருக்கிறேன்னா தெரியுதா? சரியா தெரியல. 42 பணம் கொடுக்குங்க கண்டிப்பா. நான் 42 மட்டும் தான் எழுதிக்கிறேன், வேற எந்த நம்பருமே எழுதல பாருங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கு அப்படின்னா அந்த நம்பர்ஸ் தான் நான் நம்புறது. சரிங்களா? 42 உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவை, ஒரு அதிர்ஷ்டத்தை, ஒரு எப்படின்னா உங்களை எல்லாத்துக்கும் பிடிக்க ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? உங்களை எல்லாத்துக்கும் நம்மளை பிடிச்சாதான் நம்மளை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. பிடிக்கலன்னு எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க இல்லையா? நீங்கள் என்ன லக்னம்? நீங்களும் கடக லக்னமா? 42 இயக்குங்க, சிறப்பானதாக இருக்கும். சூரியனோட குறியீடு எழுதிட்டு வாங்க. சரிங்களா? சூரியன் குறியீடு எழுதுங்க. டெய்லி காலையில் எந்திரிச்சதும் எழுதிக்கோங்க. 42ங்கிற நம்பரை நைட்டு தூங்கும்போது எழுதிக்கோங்க, காலையில் எந்திரிச்சு எழுதிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு யார் யோகி? சுக்கிரன் யோகி. கர்ணநாதர் யாரு? தைத்தொலை கர்ணன். 68ங்கிற நம்பரை கீழே எழுதிட்டு வாங்க. நீங்க தானே கேட்டீங்க, அதனால உங்களுக்கு சொல்லிட்டேன்.
பொதுவாக வந்து என்னங்க எல்லாருக்குமே நீங்கள் எல்லாருமே வந்து எப்படின்னா எல்லாருமே ஜெயிக்கக்கூடியவங்க தாங்க. சரிங்களா? டைம் வேணால் முன்ன பின்ன இருக்கலாம். எப்படிங்க? நான் ஒரு 3 வருஷத்தில் ஜெயிச்சிருக்கேன். சரிங்களா? நீங்கள் 4 வருஷத்தில் ஜெயிக்கலாம், இல்லை ஒரு வருஷத்தில் ஜெயிக்கலாம். அந்த மாதிரி டைம் தான் முன்ன பின்ன வரும். ஆனால் எல்லாருனாலையும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதுக்குண்டான நான் நம்புறது வந்து எப்படின்னா, காமாட்சி அம்மனை நம்புவேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரிங்களா? அங்கே பார்த்துட்டிங்கன்னா, அங்கே போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் எல்லாம் போயிடும். சரிங்களா? அங்கே போய் ஒரு நான் வந்து 2.5 வருஷமாக போயிட்டுருக்கேன். அங்கே போக போக தான் என்னோட வாழ்க்கையிலே வளர்ச்சிகள் ஏற்பட்டுச்சு. சரிங்களா? இப்போ அடுத்த டைம் நான் வந்து என்னென்ன ஃபோன் நம்பர்ஸ் வைக்கலான்னு அடுத்த பதிவில் கண்டிப்பாக சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட் நம்பர் என்னென்ன பதிவு வரலாம், என்னென்ன நம்பர்ஸ் வரலான்னு கண்டிப்பாக சொல்கிறேன். ஏடிஎம் நம்பர் என்ன வைக்கலான்னு சொல்கிறேன். இன்னைக்கு வாகனம் என்ன கொடுக்கலான்ட்டு தான் சொன்னது. சரிங்களா? அதே மாதிரி 07 ஃபோன் நம்பர்லேயோ இல்லை வண்டி நம்பர்லேயோ வராமல் பார்த்துக்கோங்க. நல்லா சம்பாதிப்பாங்க, டேலண்ட்டு திறமைகள் எல்லாமே இருக்கும். சரிங்களா? சூப்பராக அவங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கைட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து என்னென்னா சுருங்கிடும். கேது என்ன பண்ணுவார்? சுருக்கிடுவார் தானே, இல்லைங்களா? அப்போ அந்த கேது என்ன பண்ணுவார்? இவங்க வந்து ஒரு மனதளவில் ஒரு விரக்தி கவலையில் தான் இருப்பாங்க. சரிங்களா? அதனால் என்ன நம்பர் பயன்படுத்துகிறோம், அது எப்படி நம்மளுக்கு வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சு பயன்படுத்துங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஈஸியாக ஜெயிக்கலாம். சரிங்களா? ஏன்னா அது என்னோட பர்சனல் நான் சொன்னேன். அதை வச்சே நான் ஏன்னா உண்ணி எனக்கு இப்போ தான் உண்ணி இந்த மேலே ரொம்ப நம்பிக்கை வருது. எனக்கு முதல்ல இருந்ததை விடவே இப்போ உண்ணி நம்பிக்கை வருது. என்னோட அனுபவத்தில் கிடைக்கிறது. இப்போ உடல்நல சரியாயிருச்சு, நிறைய படிக்கிறோம், நிறைய இடங்களுக்கு வந்து பேசுகிறோம். இப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, அந்த எண்களை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு உண்டான உயர்வு கிடைக்குது, வளர்ச்சி கிடைக்குது. இப்போ ஈஸியாக வந்து இப்போ எத்தனையோ பேர் படிச்சிருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் படிச்சிருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்கும் வந்து வாய்ப்புகள் கிடைக்குதா? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றோன்னாலே அவங்கள டெய்லி வேலைக்கு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த வேலையை விட்டுட்டு வர முடியுமா? அதெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருப்பாங்களா? எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் அமையறதில்லை. அப்போ நம்பர் உங்களை சுற்றி என்ன நம்பர் இருக்குதுன்னு கவனிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான எண்களை நீங்கள் மாற்றம் பண்ணிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சிடலாம். சரிங்களா? எனக்கு அதாவது செந்தூரான் அறக்கட்டளை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு, அன்பு சகோதரர் பிரகாஷ் ஐயாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. வினோதினி சகோதரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எண்களே எண்ணங்கள்னு சொல்லுவோம். எண்களே எண்ணங்கள். நம் எண்ணம் சரியாக இருந்தால் எண் சரியாக இருக்கும், எண் சரியாக இருந்தால் எண்ணங்கள் சரியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஐயாவே பார்த்தீங்கன்னா உயர் கணிதம் தான் வச்சுருக்காங்க. கணிதம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, ஜோதிடமே கணிதம்தான். அதே மாதிரி தான் எண்களும். எண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. இப்போ நம்ம ஒரு கார் நம்பர் கேட்குறாங்க அப்படின்னா, இந்த நம்பரையும் அவங்க ஜாதகத்திலையும் நம்ம போட்டு பார்த்து தான் சொல்ல போகிறோம். அந்த மாதிரி காருக்கு மட்டும் எண்ணிக்கை கிடையாது, பள்ளி வகுப்பறையிலும் எண்ணிக்கை தான். நான் ரிஜிஸ்டரில் என்ன இருக்கும், வரிசையாக நம்பர் இருக்கும். 9 யாரா, 10 யாரா, 7 யாரான்னு கேட்குறாங்கல்ல. உங்கள் பரீட்சைக்கு ஒரு எண் இருக்கும். ஓட்டு போட்டாலும் வாக்காளர் அடையாள அட்டைக்கு என்ன இருக்கும், ஆதார் கார்டுனால என்ன இருக்கும், பேன் கார்டுனால என்ன இருக்கும், லைசன்ஸ்னால. எண்கள் இல்லை என்றால் நம் வாழ்க்கை நகரப்போவதே இல்லை. எண்கள் கண்டிப்பாக முக்கியம்தான். கண்டிப்பாக நிறைய கருத்துக்கள், நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. எண்களையும் குறியீடுகளையும் வைத்து இவ்வளோ துல்லியமாக ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமான்றது ஆச்சரியமான ஒரு ஒன்றுதான். ரொம்ப அருமையாக பேசின அன்பு சகோதரி அவர்களுக்கு நம்மளுடைய செந்தூரன் அறக்கட்டளையுடைய துணைத் தலைவர் மோகன் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துவார். மற்றும் நம்மளுடைய ஸ்ரீவலராஜன் ஐயா அவர்களும் இணைந்து பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துவார்.